everyone, welcome to our channel. உருபன்களும் சொல்லாக்கமும். உருபன்கள் ஒலியன்கள் இணைந்து பொருள் தரும் அசைகளாக மாறும் பொழுது அவை உருபன்கள் எனப்படும். ஒலியன்கள், உருபன்கள், சொற்கள் ஆகியன ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. தனி ஒலியன்களே உருபன்களாகவும் சொற்களாகவும் நிற்றல் உண்டு. ஆ, ஏ என்னும் இரு ஒலியன்களும் பொருளை தருவதாலும் தனித்து நிற்பதாலும் தனி உருபன்களாகவும் சொற்களாகவும் செயல்படுகின்றன. எல்லா ஒலியன்களும் உருபன்களாவதில்லை. சொற்களும் உருபன்களாக நிற்பது உண்டு. கடல், மரம் என்பவை சொற்களாகவும் உள்ளன. மேலும் கூறுபடுத்த முடியாமலும் கூறுபடுத்தினால் பொருள் தராமலும் அமைவதால் இவை உருபன்களாகவும் கொள்ளப்படுகின்றன. எல்லா சொற்களையும் உருபன்களாக கொள்ள முடியாது. பழங்கள், நாய்கள் என்பன தனி சொற்களே, ஆனால் அவை தனி உருபன்கள் அல்ல. இவை முறையே பழம் பிளஸ் கல், நாய் பிளஸ் கல் என்று இரு உருபன்கள் இணைந்த சொற்களாக உள்ளன. பொருளை தருகின்ற மிக சிறிய அசையே உருபன் என்று மொழி நூலார் உருபனுக்கு விளக்கம் தருவர். மொழி நூலார் உருபன்களை கட்டு வடிவம் என்றும் தனி வடிவம் என்றும் இரு கூறுபடுத்துவர். தனி வடிவம் தனித்து இயங்கும் ஆற்றல் உடைய உருபன்களை தனி வடிவம் என்று அழைப்பர். கட்டு வடிவம் தனித்து இயங்கும் ஆற்றல் அற்றனவாய் பிற தனி வடிவங்களோடு இணைந்து இயங்கும் வடிவங்களை கட்டு வடிவங்கள் என்று அழைப்பர். சொற்கள் எழுத்து தனித்தோ தொடர்ந்தோ, உருபன் தனித்தோ தொடர்ந்தோ சொற்கள் அமைகின்றன. சொல்லுக்கு முடிவாக ஒரு விதிமுறை விளக்கம் வகுத்தல் மிக அரிது. மொழிநூல் அறிஞர் ப்ளூம்ஃபீல்ட் சொல்லை மிக சிறிய தனி வடிவம் என்று விளக்குவார். சொற்களை பொதுவாக மொழிநூலார் பொது பொருளை உணர்த்தும் சொற்கள் எனவும் இலக்கண பொருள் உணர்த்தும் சொற்கள் எனவும் இரு கூறாக பகுப்பர். மரபு இலக்கண நூலார் சொற்களை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என நான்காக பகுக்கின்றனர். பெயர் சொற்கள் வேற்றுமை ஏற்படுதும் வினை சொற்கள் காலம் காட்டி நிற்பதும் தனி சிறப்புகள் ஆகும். திராவிட மொழிகளில் முதலில் இவ்விரு வகை சொற்கள் இருந்திருக்க வேண்டும். பின்னரே இடைச்சொல், உரிச்சொல் ஆகிய இரண்டையும் இணைத்து சொற்களை நான்காக கூறுபடுத்தும் வழக்கம் ஏற்பட்டு இருக்க வேண்டும் என்று தெரிகின்றது. சொற்களை எழுத்துக்களின் அடிப்படையில் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டிற்கும் மேற்பட்ட எழுத்துக்களால் அமைந்த சொற்கள் என்று மூவகையாக பிரிக்கும் மரபினை தொல்காப்பியரிடம் காண முடிகிறது. பகுபதம், பகாபதம் என்று சொற்களை கூறுபடுத்தும் முறை நன்னூலாரிடம் காணப்படுகிறது. சொல்லாக்கம் திராவிட மொழிகளில் அடி சொற்கள் தனித்து நின்று சொல்லாக செயல்படுவதை காணலாம். வினையடை சொற்களை எல்லாம் இம்மொழிகளில் ஏவல் வடிவங்களாக உள்ளன. வினை சொற்களோடு கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, தன்வினை, பிறவினை உருபுகள், பாலரி கிளவிகள் ஆகியன ஒட்டி ஒட்டு நிலையாக பெரும்பாலான சொற்கள் அமைகின்றன. தமிழில் பல அடி சொற்கள் பெயருக்கும் வினைக்கும் பொதுவாக நிற்கின்றன. திராவிட மொழிகளின் அடி சொற்கள் பொதுவாக ஓரசை சொற்களாக அமைகின்றன. அவற்றோடு பொருள் சிறப்பை நோக்கி ஆக்க விகுதிகள் இணைக்கப்படுகின்றன. அடி சொற்களுடன் இணையும் இலக்கண விகுதிகள் காலம், திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. சொல்லாக்கத்தை அடிப்படையாக கொண்டு தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணைப்பு நிலைமொழி என்று மொழிகளை மூவகையாக பிரிப்பர். இவற்றுள் திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழி என்ற பிரிவில் அடங்கும். இம்மொழிகளின் இலக்கண கூறுகள் அடி சொற்களோடு ஒட்டி அமைந்து பொருள் தந்து நிற்கும். அடி சொற்களோடு இணையும் இணைப்புகளை பொதுவாக இலக்கண வேறுபாடு உணர்த்துவன, பொருள் சிறப்பு தருவன, ஒலி துணை ஆவன என மூன்றாக பகுக்கலாம்.
அன்புடன் சிவா. தேங்க்யூ.